வணக்கம். நம்ம வடக்கு தொகுதியில் இருக்கிற நம்ம எக்கோ பார்க்குக்கு இன்றைக்கி போயிருந்தோம். ஸோ அது சில பேரோட வேண்டுகோளை ஏற்று தான் போனோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எக்கோ பார்க்குன்றது சுற்றுச்சூழல் பார்க்காக இருந்தது. ஆனால் இன்று முழுவதுமே அந்த பகுதி 14 ஏக்கரு முழுக்க முழுக்க குப்பை காடாக தான் இருக்குது. அந்த இதில் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலே நடைப்பயிற்சி மேற்கொள்கிறவங்க, யோகா பயிற்சி மேற்கொள்கிறவங்க எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் எந்தவித கேள்வி கேட்க முடியாமல் அங்கே தவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இன்றைக்கு வண்டியூர் பார்க்க ரெடி பண்ணோன்னு சொல்லிட்டு அது ஆல்ரெடி முந்தா நாள் நைட்டு வந்து மக்கள் எல்லாமே போராட்டத்தில் இருந்தாங்க. ஏன்னா கோர்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறமும் கேட்டை பூட்டிட்டாங்க, லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி, அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட இந்த பார்க்கில் போனால் இன்றைக்கி மாநகராட்சியோட கண்ட்ரோலில் இருந்தது. இன்றைக்கி 8 மாதத்துக்கு முன்னாடி டெண்டர் விடப்பட்டிருக்கு. அது முழுக்க முழுக்க கமர்ஷியலாக மாற்றிருக்காங்க. சுற்றுச்சூழல் பூங்காவாக இருந்தது இன்று வந்து கமர்ஷியல் பூங்காவாக மாறிட்டு எல்லாமே குப்பைக்காடாக காட்சி அளிக்குது. லைக் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு சுடுகாடு மாதிரி தான் இருக்குது அந்த இது. ஸோ பச்சை பசல் என்று இந்த இன்றைக்கி பூங்கா வந்து இன்றைக்கி ஒரு எல்லாமே இலைகள் உதிர்ந்து முறையான பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. நம்மளோட மதுரை வடக்கு தொகுதியில் வர்ற இந்த பூங்கா நிச்சயமாக சொல்கிறோம், அண்ணன் விஜய் தலைமையில் ஆட்சி அமைந்ததாக சீரமைக்கப்படும். இதை வந்து நம்ம வடக்கு தொகுதி மக்களுக்கு ஒரு உறுதியாகவே நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா எப்போ மக்களோட தேவைகளை அறிந்து நம்ம பண்ணணும். நம்மளோட தேவைகளுக்காக செஞ்சுட்டு அதை கமர்ஷியலாக மாற்றுறது எந்த விதத்தில் ஞாபகம் இல்லை. வழக்கம் போல் இந்த இதுலேயுமே திமுக வந்து அதாவது முன்னாடி நல்லா தான் இருந்திருக்கு. இந்த கடந்த 5 வருடங்களாக தான் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்திருக்கு. ஸோ புதிதாக பார்க்கு கட்டுறோம், புதிதாக கட்டணும்னு சொல்கிறவங்க ஏற்கனவே நம்ம மதுரையின் பெருமையாக இருக்கிற இந்த எக்கோ பார்க்கை மெயின்டைன் பண்ணலை. அது இன்றைக்கு போகிறப்ப எல்லாமே நல்லாவே தெரியுது. ஸோ நிச்சயமாக அது மாற்றப்படும். ஒரே ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள். அண்ணன் விஜயன் கண்ட சின்னமாக விசில் சின்னத்திற்கு நன்றி.